ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் தி பாண்டியன் சேனலில் ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி நம்ம ரெடி பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8:1 ரேஷியோவில் வீடியோ போட்டு 13 லட்சம் ஓடி இருக்குது. ஆப்பம் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைக்கு வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு அக்கா சொன்ன ஐடியா தான் இது. 12க்கு 1 நாங்கள் இப்படி தான்ப்பா ஊற போடுவோம். நாங்கள் அந்த மாதிரி எப்படி ஊற வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசி புழுங்கரிசியில் குண்டரிசி, சாப்பாட்டு அரிசி குண்டரிசி 2 தருவாங்க. அதில் வந்து நான் புழுங்கல் அரிசி குண்டரிசி எடுத்திருக்கேன். 9 பங்கு புழுங்கல் அரிசி, 3 பங்கு பச்சை அரிசி. இந்த ரேஷியோவில் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். உளுந்து பாருங்கள், அபிராமி பிராண்டு. நிறையா பேர் கேட்குறீங்க என்ன உளுந்துன்னு. நான் வந்து அபிராமி பிராண்டு தான்ப்பா யூஸ் பண்ணுறேன். இது வந்து கிலோ வந்து 140 ரூபாய் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் எவ்வளோன்னு தெரியல. நீங்கள் இன்னும் மாவு கொஞ்சமாக வேணுங்கிறவங்க சின்ன கிளாஸில் கூட அளந்துக்கலாம். ஒரு ஆளாக்கு தான் உளுந்து எடுத்துக்கேன் பாருங்கள். இதை இப்போ வந்து ஒரு 3 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் அந்த கிண்ணம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அரிசியில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நல்லா உப்பெல்லாம் கரையிட்டும். அப்போ தான் வந்து ரேஷன் அரிசியோட அந்த ஸ்மெல்லே வராது. நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிறதெல்லாம் ரொம்ப லென்த்தியாக காட்டல, ரொம்ப லென்த்தியாக வீடியோ இருக்கும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க. அதனால் ஊற வச்சுட்டு 6 மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து உளுந்து எடுத்து கிரைண்டரில் போடுறேன் பாருங்கள். உளுந்து மட்டும் ஆட்டும் போது ஒரே டைமில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேறு வேலை பார்க்கக்கூட கொஞ்சம் தெளித்து ஆட்டினீங்கன்னா நல்லா பொங்கி இந்த மாதிரி சூப்பராக வரும். நீங்கள் எப்பொழுதுமே மாவாட்ட போகிறீங்கன்னா கிரைண்டர் வந்து அரிசி போடும்போதெல்லாம் கொஞ்சம் ஹீட் ஆகிடும். அந்த மாதிரி கிரைண்டர் சூடாகாத இருக்க 2 வாட்டர் பாட்டிலையும் ஃப்ரிட்ஜில் தண்ணி போட்டுட்டு அந்த ஜில் தண்ணியை ஊற்றி ஆட்டினீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றி ஆட்டும் போது கிரைண்டர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சூடாகாது. இந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்லா உளுந்து சூப்பராக வந்திருக்கு. நம்ம உளுந்தை வந்து ஊதும்போது நல்லா அந்த குழி மாதிரி நல்லா வரணும். அப்போ தான் உளுந்து நல்லா மசிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் உளுந்து ஓடணும். ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு பாதி உளுந்து நான் எடுத்துட்டேன். உளுந்துலாம் நாங்கள் எப்பொழுதும் ஆட்டுற ப்ராசஸ்லேயே உளுந்து அரிசி எல்லாமே ஆட்டுங்க. அரிசி போடும்போது மட்டும் இந்த ஒரு பொருளை போட்டு ஆட்டுங்க. பாருங்கள், உளுந்து மசிஞ்சிச்சு. இப்போ உளுந்தை எடுத்துட்டு அரிசி நம்ம போட்டுக்கலாம். வெந்தயம், சோடாப்பு எதுவுமே நீங்கள் போட தேவையில்ல. இந்த அளவு சொன்ன அக்கா வந்து வெந்தயம் எதுவுமே போட தேவையில்லைனாங்க. நீங்கள் தோசை இந்த மாவுலேயே தோசை ஊற்றுவீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் கூட போட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக சகப்பாக வரும். பாருங்கள், ரேஷன் அரிசியில் தான் 1 கிளாஸ் அளவு நான் வந்து சாதம் மாதிரி வடித்து எடுத்திருக்கேன் பாருங்கள். குக்கரில் வச்சு தான் எடுத்திருக்கேன். ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஆறிட்டுருக்கு பாருங்கள். இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்து குக்கரில் வச்சு சாதமாக்கி நல்லா ஆற வச்சுங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு மதியம் மீதி இருந்த சாதம் இருந்தால் கூட இந்த மாவோடு நீங்கள் போட்டு ஆட்டும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். பழைய சாதத்தை போட்டு நம்ம ஆட்டக்கூடாது. இப்போ சாப்பிட்டுட்டு உடனே கொஞ்சம் மீதி இருக்கிற சாதத்தை மாவோட போட்டு நீங்கள் ஆட்டினீங்கன்னா மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி நல்லா பொசுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாவாட்டும் போது 1 கிளாஸ் மீதி சாதம் இல்லைன்னா இந்த மாதிரி 1 கிளாஸ் ரேஷன் அரிசிலே நீங்கள் சாதம் வச்சு கூட இந்த மாவில் போட்டு ஆட்டினீங்கன்னா நல்லா இட்லி சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இட்லி வீடியோ போட்டால் நல்லா ரீச் ஆகிருக்கு. அதோட லிங்க்கையும் தரேன். உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரிசி ரொம்பவும் நைஸாக ஆட்டக்கூடாது, ரொம்பவும் நொரன்னு ஆட்டக்கூடாது. மாவு மசிஞ்சிடுச்சு. இப்போ வந்து மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடியே உப்பு போட்டு ஒரு 2 சுற்று விட்டுடலாம். 2 கைப்பிடி அளவு போட்டுருக்கேன். ஏன்னா 12 கிளாஸுங்கும் போது 2 கைப்பிடி 3 படி வரும் அரிசியில். 3 படிக்கு 2 கைப்பிடி அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ மாவு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதிலே கொஞ்சமாக நம்ம ஊற வச்சு ஆட்டணும்னா சின்ன கிளாஸ் கூட 100 கிளாஸ் கூட நீங்கள் கொஞ்சம் வந்தாக்கா நான் ஆட்டுவோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆளாக்கில் அளக்காத சின்ன 100 கிளாஸில் கூட நீங்கள் 12க்கு 1 எடுத்து நீங்கள் மாவை அரைச்சி பாருங்கள். மாவு எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த டப்பாவுக்கு ஒரு டப்பா நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரண்டி வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம், கையால் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து கையால் தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பாக்ஸாக, ஏன்னா 3/4 அளவு மாவுக்கு பொங்கி வெளியில் வந்துடுங்கிறதுக்காக 2 பாக்ஸில் தனித்தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். தனித்தனியாக வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ மாவு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு, இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு என்னான்னு பார்க்கலாம். மழைக்கால டிப்ஸும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவும் இந்த மழை சீசனில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு, சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. பாருங்கள், நல்லா மாவு ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. லைட்டாக ஒரு 2 டைம் 3 டைம்
நல்லா மிக்ஸ் பண்ணாவே போதும். இந்த மாவும் பாதியாக பிரித்து வச்சேன் பாருங்கள். இதுவுமே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க தோசையும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன், இட்லியும் ஊற்றி காட்டுறேன், தோசையும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். தோசையும் நல்லா மெலிசாக மடல் மடலாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி தட்டில் துணி போட்டு ஊற்றினாலும் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஊற்றினாலுமே நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து இன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் ஊற்றுறேன் பாருங்கள். பாருங்கள் ஊற்றிட்டேன். இப்போ வாங்க இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம். நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு இட்லி எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ வாங்க வெந்துடுச்சு, இட்லி எடுக்கலாம். தட்டு வெந்த பிறகு உடனே நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இட்லி நல்லா சாஃப்டாக எடுக்க வரும். சூட்டில் உடனே எடுத்திங்கன்னா பாதி மாவு அப்படியே இட்லி வந்து தட்டிலே ஒட்டிக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக எடுக்க வரும். இட்லி பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ வாங்க இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி புதினா சட்னி தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது கடை வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் 5க்கு 1 6க்கு 1 உளுந்து போட்டால் உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இந்த மாதிரி 8க்கு 1 12க்கு 1 போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நல்லா மெலிசாக வரும். எவ்வளோ மெலிசாக உங்களுக்கு தேவையோ அவ்வளோ மெலிசாக நீங்கள் ஊற்றலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையில் நான் தோசை ஊற்றுறதுனால சின்னதாக ஊற்றிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு வருதுன்னு. நல்ல பெரிய தோசையாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பெருசாக கூட ஊற்றிக்கலாம். 2 தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் மேலே அப்ளை பண்ணிவிட்டு கடையில் செய்கிற மாதிரி, கடையிலலாம் தோசை மேலே கரண்டி வச்சு மாவு இப்படி சமமாக செஞ்சு விடுவாங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு நல்லா மெலிசாக இருக்கும். திருப்பி போட்டாலும் போடலாம், போடலைனாலும் அப்படியே எடுத்து கூட சாப்பிடலாம். மேலே இட்லி பானை மூடிட்டு அப்படியே கூட நீங்கள் தோசை எடுத்து சாப்பிட்றலாம். திருப்பணுன்னு கூட தேவையில்ல. பாருங்கள் மொறு மொறுன்னு எடுக்கும்போதே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். தோசையை பார்த்தா நல்லா மொறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லியும் ட்ரை பண்ணி பாருங்கள், தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே சூப்பராக இருந்தது. அதுவும் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.